தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அடிச்சான் பாரு அப்பாயின்மென்ட் ஆர்டர்ன்ற மாரி அல்டிமேட்டா இருக்க போகுது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. அட போங்க மேடம் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நிஜமா நம்புங்க. 2006, 7, 8க்கு அப்புறம் இப்ப தான் துலா ராசிக்காரங்க நல்லாவே இருக்க போறீங்க. 15, 16 வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பட்ட கஷ்டம் சொல்லி முடியாது. 12, 13 வருஷத்துக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு தன்னம்பிக்கை பிறக்க போயிருது. 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்க சனி கொஞ்சம் டிலே குடுத்தாலும் சூப்பரான விஷயத்த உங்களுக்கு குடுக்க போறாரு. சனி 3, 6, 11ல உட்கார்றது தான் சிறப்பு. அதுவும் துலா ராசிக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் சனி. 5ஆம் வீட்டு அதிபதி வேற அவர். அது என்ன வேணும்? அவர் போய் 6ல உட்கார்ந்திருக்காரு. 4க்கும் 5க்கும் உடையப்பட்ட சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றதுல ராஜயோகம் தான். வேலையில ஒரு மாற்றம், தொழில்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்துல மாற்றம். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் இல்லாம போயிட்டு இருக்கேன்றதெல்லாம் போய் நல்ல திறமையான, தகுதியான ஒரு வேலை கிடைக்கும். 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 40,000 வாங்குவீங்க. 40,000 வாங்குனீங்கன்னா 80,000 வாங்குவீங்க துளாராசிக்காரர்கள். திடீர்னு தொழில் முனைவோரா ஆவீங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு வேற லெவல்ல இருக்கு. குரு அமர்ந்து உங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. குடும்பத்திற்கு வருமானம் வந்தே தீரும். அதுவும் விருச்சக வீடு வேற. அது செவ்வாய் ஸ்பீடா வரும். கணவன் மூலமா லாபம் கிடைக்கும். மனைவி மூலமா லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக லாபம் கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு. சும்மா நீங்களே அந்த உயிர் மட்டும் மிச்சமா இருக்கு. நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன் அதெல்லாம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல. என்னதான் என்ன கழுவி ஊத்துனாலும் உங்களுடைய பிறப்பு விதியும், பிறப்பு கர்மாவும் தான் தீர்மானம் செய்யப்படுது. ஜனன காலத்துல நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு ஒண்ணு இருக்கு. இது கோச்சார பலன்கள். இது 25% 30% தான் பலிக்கும். ஆனா இதுவே இவ்வளோ நல்லா இருக்கு அப்டின்னா, எவ்வளோ ஜனன கால ஜாதகம் மோசமா இருந்தாலும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சாரம் இந்த தடவ கை குடுத்து விடும்.